அழகு தங்கம், அழகா அழகா வந்து நிக்கிறதுக்காக தான் என் கையில அரிசி கிண்ணம் இருக்கு, பாத்துட்டு அதுக்குதான் இறங்கி வரான். அழகா வந்து நிக்கிறதுக்காக தான் அம்மா வந்து இங்க இருக்கிற பூத்தொட்டல எடுக்க சொன்னேன். இந்தா அழகா வந்து திண்டுல நிப்பான். பூத்தொட்டல வைக்காதீங்க. எனக்கு வந்து வீட்டு முன்னாடி அழகா இருக்கிறத விட அழகா வந்து சாப்பிடறதா முக்கியம்னு சொல்லியிருக்கேன் தங்க குட்டி. ஆமாண்டி தங்கம். சரி இங்க வா, இங்க வா, அம்மாட்ட இங்க வா, இங்க வா, இந்த இடத்துக்கு வா, இங்க வா பாப்பு, இங்க வா, இந்த திண்டுக்கு வா, பறந்து வா, இங்க வா. அம்மா சொன்னா கேப்பியா? வா வா, இங்க வா, இங்க வா, வா, அம்மா இங்க மம்மி தர வா, வா, அம்மா சொன்னா கேப்பியா? பறந்து வா. அச்சு எப்படி சொன்ன பேச்சு கேட்டான் பாத்தீங்களா என் அழகு தங்கம். என் அழகு தங்கம். இந்தா இங்க, இந்தா இந்தா அம்மா கிணியில வைக்கிறேன், சாப்பிடு வா. கிணியில வச்சிருக்க, சாப்பிடு வா. இந்த உனக்கு தான் வச்சிருக்க, சாப்பிடு சாப்பிடு. வா சாப்பிட்டுக்கோ, சாப்பிடு. அழகா சாப்பிடு. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் இழைக்கப்படுது. இருபாலருக்குமே தவறு உண்டு. ஆடைகள்ல ரொம்ப அசிங்கமா ட்ரெஸ் பண்ற பெண்களும் இருக்காங்க, கண்ணியமான பெண்களும் இருக்காங்க. அதே நிகரா பெண்களை மதிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, பெண்கள் வாழ்வை அழிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைகளும் சுமந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. தன்னை நம்பி வந்த பெண்ணையும் தனக்கு பிறந்த குழந்தைகளையும் நடுத்தெருவுல விட்டுட்டு போற ஆண்களும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு வீடு சரியான ஒரு நாடு நல்லா இருக்கும். ஒரு தாயோட வளர்ப்பு சரி இருந்தா அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகள் எதிர்காலங்கிறது வந்து நல்லா இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வா எதை சொல்லி கொடுத்து வளர்த்தனமோ, எப்படி ஒரு சமுதாயத்துல நிறைய வாழணுங்கிறது சொல்லி வளர்த்தனமோ அப்படி வளர்த்தினாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல பெண்களும் பாதுகாக்கப்படுவாங்க. ஆண்கள் ஒழுங்கா வளர்க்கப்பட்டா பெண்கள் கண்ணியப்படுத்தப்படுவாங்க, பெண்கள் ஒழுங்கா வளர்க்கப்பட்டா ஆண்கள் கண்ணியப்படுத்தப்படுவாங்க. ஒரு வீடு நல்லா இருந்தா ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். இதுக்கு அடிப்படை ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தாம் பெற்றோர்களை தாம் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தினாங்கன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களும் சேர்ந்து பாதுகாக்கப்படுவாங்க, கண்ணியப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல அழகா? 5 அறிவு இருக்கு இந்த வாயிலா ஜீவன்களுக்கு இருக்க நன்றி, அன்பு, இதெல்லாம் மனுஷங்களுக்கு நிஜமா இல்ல. மனுஷங்க கிட்ட துரோகமும் கெட்ட எண்ணங்களும் வன்மமும் தீய செயல்களும் தான் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் என்னோட வாழ்வை இயற்கை உலகத்தோட இணைச்சு இன்பமா இயற்கை உயிரினங்களோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்வு நிறைவா இருக்கு. தப்பு செய்யறவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. தண்டனைகள் அதிகமான குற்றம் குறையும். அந்த தண்டனைகள் அதிகமாகணும், ஆகும் கண்டிப்பா. இந்த கீழே விழுந்துச்சா? கீழே விழுந்துச்சாமோ? வேற வேணுமா? சரி, இல்ல அம்மா எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அழகா, அழகா.